வணக்கம் ட்ரீமர்ஸ். நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டுக்கான 5வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். போன 4 எபிசோடு நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காம போய் பாட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட கன்ஃபியூஷன் புரியும். நெக்ஸ்ட் இந்த எபிசோடுக்கு பேர் மீட்டிங் இன் தி வே அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம சாயாக்கு வந்து போன எபிசோடில் கருடாங்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும்ல, அது கூட சண்டை பட்டினாங்கல்ல, அந்த பிளேஸுக்கு அந்த இடத்துக்கு வந்து நின்று பார்த்து அதையே யோசிச்சுட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப தலைவலியும் ஏற்படுது. அப்புறம் அந்த இடத்துல ஃபுமிட்டும் வராரு. நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சாயாக்காவை பார்த்து கேட்குறாங்க. நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சாயா அக்காவும் ஸ்கூல் முடிஞ்சிருச்சா, ஸோ அதனால் ஃபுமிட்டா கூடயே அப்படியே அவரோட கேஃபேக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சாயா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. சாயா உனக்கு என்னாச்சு, நீ எதையோ மறைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் நீ யாரை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் நீ எதையாவது மறைச்சா தான் எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால் எதாக இருந்தாலுமே பரவாயில்ல என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு சாயாகவும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு ரொம்பவும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு தலைவலியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாயாக்கா. அதுக்கப்புறம் ஃபுமிட் என்ன பண்ணுவார்னா, ஃபீவர் இருக்கான்னு தொட்டு பார்ப்பார். ஆனால் ஃபீவர் எதுவுமே இருக்காது. அதுக்கு சாயாக்கும் சொல்லுவாங்க, எனக்கு ஃபீவர் அந்த மாதிரி எதுவும் காய்ச்சல் எதுவுமே இல்லை, எனக்கு சும்மா தலை மட்டும்தான் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுமிட்டோ என்ன பண்ணுவார்னா, அவனுக்கு காஃபி வேண்டாம், வேறு ஏதாவது கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ சொல்லுவார். இல்லை உங்கள் காஃபி குடித்தா தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருப்பேன், ரொம்ப காமாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாயாக்கா. அப்புறம் ஃபுமிட்டோவும் சரி ஓகே இந்த காஃபின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இப்போ தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பெஞ்சிலே படுக்க ஆரம்பிச்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சாயாக்காவோட அப்பா வருவார், டடையோசி வந்து பார்ப்பார். ஏய் சத்தம் போடாத, உங்கள் பொண்ணு தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ சொல்லுவார். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுப்பலான்னு போவார், ஆனால் எழுப்ப மாட்டார். அதுக்கப்புறம் அடுத்த சீனே காட்சி மாறுது. நம்ம அக்கா வந்து எந்திரிச்சிட்டாங்க போல். எந்திரிச்சிட்டு நம்ம அவரோட அப்பா கிட்டேருந்து ஸ்வாடை வாங்கிட்டு போய் எழுற பிறேனா ஓகே இந்த தாட்டி நான் இன்றைக்கி அதை நான் ஜெயிக்காம விட மாட்டேன், கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வாங்கிட்டு போய் அதை டிஃபீட் பண்ண போகிறாங்க. எப்பவும் போல் ஒரு இடமா தேடி போகிறாங்க. திடீர்னு ஒரு பார்க்கில் போய் நிற்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. நம்ம அக்காவும் அதை அப்படி ஸ்வாட் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கிறாங்க சண்டைக்கு. திடீர்னு ஒரு எல்டர் பிரெயின் வந்து நிற்கிது. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுது. நம்ம அக்கா எப்படியும் தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு அந்த எல்டர் பிரெயின் பார்க்க அப்படியே கேப் வந்து போட்டு முக்காடாக போட்டுட்டு அவன் ஃபேஸே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி நிற்கிது. அந்த எல்டர் பிரெயின் வந்து ஒரு லேடி போல். அது பேசுது, நீ தான் சாயாவா அப்படின்னு கேட்குது. ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குதா, ஸோ அது வந்து அந்த எல்டர் பிரெயின் எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு நம்ம சாயாவாலேயே கணிக்க முடியல. அந்த எல்டர் பிரெயின் கையில் ஒரு பெரிய தடி வேறு இருக்குது. அந்த தடி வச்சு போட்டு அடி நடிக்குது நம்ம சாயா அக்காவை. அந்த எல்டர் பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன இவ்வளோ வீக்காக இருக்கிற, நீ ஏன் என்னோட கூட்டாளிகளை அடித்து போட்ட அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம சாயாக்கா வந்து அடிக்க வரலான்னு போகும்போது அந்த ஃபாகை யூஸ் பண்ணி அந்த எல்டர் பிரெயின் மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போயிட்டு அந்த ஃபாகை சாதகமாகப்படுத்திட்டு சாயாக்கா முதுகுலேயே அந்த தடியை வச்சு ஒரே போடு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அடிக்கலான்னு வருவாங்க. அந்த எல்டர் பிரெயின் கையில் வந்து அந்த தடி இருக்கும்ல, அதில் வந்து ஒரு எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு அட்டாக் பண்ணுவார் நம்ம சாயாக்காவை. அது எப்படியோ அதை பிடிச்சிக்கிட்டு அதோட கேப்பை வந்து அப்படியே தலையை வெட்டலான்னு போய் அந்த கேப்பை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதோட ஃபேஸ் அப்போ தான் தெரியும். அதோட தலையை பார்த்தா அது தலையே இருக்குது. கண் அப்படியே பெரிய கண்ணாக வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் மூஞ்சியே இல்லை, எப்படி தான் பேசுதுன்னே தெரில. கண்ணால் பேசுகிற எல்டர் பிரெயின் போல். அதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து எல்டர் பிரெயின் அடிக்க வருவாங்க. அதிலிருந்து எப்படி தப்பிச்சு போய் அது என்ன சொல்லுன்னா, இது எல்லாமே ஒரு பனிஷ்மெண்ட்டு தான், நீங்கள் ஒப்பந்தத்தை மதிக்காதங்காட்டி இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும். நம்ம அக்கா என்ன கேட்பாங்கன்னா, யாருக்கும் போட்ட ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் போட்ட ஒப்பந்தம் தான் அப்படின்ற மாதிரி அந்த எல்டர் பிரெயினும் சொல்லும். சரி அது என்ன ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா கேட்பாங்க. இடையில ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு 4 மான்ஸ்டர் குட்டி மான்ஸ்டர் பறக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம அக்கா வந்து அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. அந்த 4 மான்ஸ்டரையும் ஸ்வாட் வச்சு டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க. அது அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்து பயந்துடும். இன்னும் பார்க்க ரத்த கலரையோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்து பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து அந்த எல்டர் பிரெயின் கூட மறுபடியும் சண்டை போட ரெடி ஆவாங்க. அதுக்கு எல்டர் பிரெயின் என்ன சொல்லுன்னா, நீ வந்து ஒரு பார்க்க ஹண்டர் மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒன்றும் ஹண்டர்லாம் கிடையாது, நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் மக்களை உங்கள்கிட்டருந்து, அதனால் நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்டர் பிரெயின் மாதிரியே அந்த ஃபாகை யூஸ் பண்ணி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணலாமான்னு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி மறைஞ்சிருந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வராங்க. பட்டு அந்த எல்டர் பிரெயின் வந்து அதோட குச்சியை வச்சு டாஜ் பண்ணிடுது. டாஜ் பண்ணது இல்லாமல் இது என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகாது இந்த டெக்னிக்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் எல்டர் பிரெயினும் நம்ம அக்காவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃபாக் எப்படி அந்த இன்னும் ரொம்ப திக்னஸாக அந்த அக்காவை நோக்கி வரும்போதும் அப்போல்லாம் அக்கா வந்து அடி வாங்குறாங்க. இது நல்லா நம்ம ஷார்ப்பாக கவனிச்சிருவாங்க நம்ம அக்கா.
ஸோ இந்த ஃபாக் யூஸ் பண்ணி தான் இவ வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரா, இதனால தான் இந்த ஃபாக் தான் இவளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காமாக இருந்து அந்த சரிங்கன்னு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்டிவேட் பண்ணி ஸ்வாடை வச்சு ஒரே ஸ்லாஷ் தான் அங்கே இருக்கிற புகை எல்லாத்தையுமே விளக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த எல்டர் பிரெயின் தான் அந்த ஃபாகை வந்து பரப்புனதே. அந்த 2 எல்டர் பிரெயினோட 2 கையிலிருந்துமே அப்படியே ஃபாக் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 த்ரெட்டு வந்து அந்த அக்காவோட ஸ்வாடை வந்து ஜாயின் பண்ணியிருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வாட் மூலியமாக வச்சு தான் அந்த அக்கா வந்து அட்டாக் பண்ணுறதே. அவங்க எப்பப்போலாம் அந்த ஸ்வாடை அசைக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம அக்கா வந்து அட்டாக் பண்ணும் ஈஸியாக. இதை கண்டுபிடிச்ச நம்ம அக்கா வந்து அந்த த்ரெட்டையும் வெட்டிடுவாங்க. நம்ம அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வாடை அப்படியே அங்கேயே வச்சுட்டு கையிலேயே அட்டாக் பண்ண போவாங்க. எல்டர் பிரெயினும் ஃபாக் இன்னும் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் அக்கா வந்து வேகமாக ஒரே பஞ்சு தான், அதாவது அந்த எல்டர் பிரெயினோட கண் இருக்குதுல்ல, அந்த கண்ணுக்குள்ளே ஒரே குத்து. ரத்தம் பீச்சிக்கிட்டு தெரியும். ரத்தம் பீச்சிக்கிட்டு தெரிகிறதோட அந்த எல்டர் பிரெயின் அப்படியே செத்துரும். அது அந்த சின்ன குழந்தையே அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கும். நம்ம அக்கா வந்து சாயாக்கா வந்து பக்கத்தில் பொறுமையாக போவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அக்காவுக்கு அப்படியே ஃபுல்லாக ரத்தமாக குளிச்சிருப்பாங்களே, அதனால் அந்த பாப்பாவும் பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பயந்துட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பாங்க, அங்கே அந்த நாய் இருக்குமில்ல, எப்பவும் எல்லா எபிசோட்லேயும் வரும்ல, அந்த நாய் திரும்பி அதே இடத்துல அங்கே நின்று நம்ம அக்காவை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னது நாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அக்காவுக்கு தலை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. திரும்பவும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் இந்த தாட்டி என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க வந்து ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயத்த வந்து சந்திக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது என்னது அப்படிங்கிறது யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மைண்டு வந்து அதை பற்றி எவ்வளோ டீப்பாக போகுதோ தெரிஞ்சுக்கணுங்கிறது, அங்கேருந்து நிறைய உண்மை வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களோட உள்ளே வந்து அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாகணுன்னே அப்படியே மைண்டு வந்து அவங்களுக்கு இதாக மாறிடும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து அக்கா வந்து ஸ்கூலில் நின்றுட்டுருக்கிறாங்க. விண்டோ பக்கத்தில் நின்று எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. கையில் கட்டும் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அடிபட்டுரும்ல அந்த மான்ஸ்டர் கூட நடந்த சண்டையில். ஸோ அதனால் கட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்காவோட ஃப்ரெண்டு வந்து அமீனை வந்து கேட்குறாங்க, நீ ஏன் தனியாகவே இருக்க, நம்ம கிளாஸ் வந்து ஜிம் கிளாஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு மழை காரணத்தினால. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஸ்டடி ஹாலில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னாச்சு, நீ ஏன் ரொம்ப தனியாகவே இருக்க சோகமாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம சாயாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது, ஃபீல் பண்ண முடியல எதுவுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அமீனும் அக்காவும் கேட்பாங்க, என்ன என்ன விஷயம், என்ன பண்ணுறது தோண மாட்டேங்குது ஃபீலிங் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏதாவது சம்திங்கு உனக்கு ஏதாவது பேட் ஃபீலிங் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது கெட்டதாக ஏதாவது நடந்தது அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சரி என்ன நடந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லு, நான் இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி அமீனு அக்கா சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம சாயாக்காவும் சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து 2 ட்வின் சிஸ்டர் வந்து ஓடி வருவாங்க கிளாஸ்க்குள்ளே. ஓடி வந்து நான் ஜிம் கிளாஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ நம்ம வந்து பேய் கதை சொல்லி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு டோமோஃபுசா என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக இது நல்ல கிளைமேட் தான் அந்த மாதிரி பேய் கதை சொல்லி கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். அதுக்கப்புறம் டீச்சர் வந்து வருவாங்க. ஸ்டடி ஹாலில் படிக்கிறதுக்கு மட்டும்தான், பேய் கதை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன டீச்சர் நம்ம வந்து பேய் கதை ஸ்டோரி சொல்லி படிக்கல அப்படின்ற மாதிரியும் 2 ட்வின் சிஸ்டர் சொல்லுவாங்க. அதுக்கு அமினோக்கா என்ன மாதிரி அது படிப்புது அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சரி அதுக்கு டீச்சர் இருந்துக்கிட்டு, ஓகே உங்கள் கிளாஸ் ரெப்பே சொல்லிட்டாரு, இதுக்கேற்ற கிளைமேட்டு நல்ல கிளைமேட் தான், ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டோகிசானே வந்து நைஸாக எஸ்கேப் ஆக பார்ப்பான். டீச்சர் வந்து பார்த்துட்டு டோகிசானே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 ட்விஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பெஞ்சை வந்து இப்படி போட வேண்டாம், நம்ம பெஞ்சை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றா. ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா என்ன ஸ்கேரி சொல்லி சொல்லும்போது எல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டா தான் பயப்படாமல், சப்போஸ் பயந்தா நாங்கள் கத்த ஆரம்பிச்சிருவோம், அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பக்கத்தில் வந்து உட்காந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு டோமோபுசா தான் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு பேய் கதை. அதை பார்த்து 2 ட்வின் சிஸ்டரும் பதறி கத்த ஆரம்பிப்பாங்க. நம்ம அமீனாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஃபேக் ஸ்டோரி தான், இதுக்கோசரம் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ட்வின் சிஸ்டரில் ஒரு சிஸ்டருக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்பவே போரிங்காக இருக்கும். அதாவது இது ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டோரியாகவே இருக்கும். எல்லா பேய் கதையிலையும் இதே தான் சொன்ன மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டவுனை பற்றி, அதாவது நம்ம வில்லேஜை பற்றி ஏதாவது நல்ல ஸ்டோரி, ஸ்கேரியான கோஸ்ட் ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் வந்து இருக்குதே, இந்த டவுனை பற்றி ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே நடந்த ஸ்டோரின்னு வேறு சொல்கிறாங்க. அதுக்கு 2 ட்வின் சிஸ்டர் ஓகே நடந்த ஸ்டோரினா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் டீச்சர் வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடியே. இது வந்து உண்மையிலேயே நடந்த ஸ்டோரி தான். இது வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஹியூமன்ஸும், இன்ஹியூமன்ஸும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது இன்ஹியூமன்ஸ்னால் மனுஷனுங்களே இல்ல. அதாவது மான்ஸ்டர்ஸ் மாரி. அந்த மாரி இனங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எப்போ எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது அவங்க வந்து மனுஷனோட ஃபார்ம்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. சில நேரத்தில நம்மள மாரி கூட இருப்பாங்க. அப்படின்ற மாரி டீச்சர் சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரே மோட்டிவ் தான். என்னன்னா, மனுஷங்கள வந்து சாப்பிட்றது தான் வேலையாவே வச்சிருந்தாங்க. அந்த இன்ஹியூமன்ஸ் எல்லாம் மனுஷங்கள தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பாசம், நேசம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியமான தேவை மனுஷங்கள சாப்பிட்றது தான். அதுவே குறிக்கோளாவே வச்சிருந்தாங்க. சில மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்ஹியூமன்ஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்ற மாரி. அதுக்கு இன்ஹியூமன்ஸ் வந்து அவங்கள சுத்தமா கண்டுக்க கூட இல்ல. ஏன்னா, அவங்க இன்ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன்ஸ என்னவா நெனச்சாங்கன்னா, சாப்பிட்ற ஒரு ஐட்டமா தான் நெனச்சாங்க. ஸோ, இத தெரிஞ்சுக்கிட்ட ஹியூமன்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. அப்படின்ற மாரி டீச்சர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கே இடி இடிக்குது. இடி இடிச்ச சாயாவுக்கு வந்து அங்கே வந்து நிறைய காட்சிகள்லாம் தோணிட்டு இருக்குது. அந்த ஒளி வந்து வருது. கட்டான ஸ்குவாட் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. அங்கே ஒரு பொண்ணு வந்து நிறைய பேர்த்த நிறைய மான்ஸ்டர்ஸை வந்து வெட்டுற மாரி, கொலை பண்ணுற மாரி காட்சி வந்து வந்துட்டு போகுது. அப்புறம் திடீர்னு அங்கே சாயாக்கா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உழுவ போகும்போது அந்த டோக்கிசானே தான் வந்து எப்படியோ பிடிக்கிறான். பிடிச்சி "சாயா உனக்கு என்னாச்சு?" அப்படி இப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அடுத்த காட்சி வந்து அவங்க வீட்ல மாறுது. சாயாக்கா வந்து அவங்க வீட்ல லைப்ரரியில இருக்கிறாங்க. லைப்ரரியில நின்னுக்கிட்டு ஒரு ஒரு புக்கா எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாயாக்கா நான் வந்து அந்த தண்டர்னால நான் ஒன்றும் பயப்படல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு ஒரு புக்கா எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. ஒரு புக்கில என்ன போட்டிருக்குன்னா, மனுஷங்களும் அந்த அ இன்ஹியூமன்ஸ் அந்த மான்ஸ்டரும் ஃபைட் பண்ணுற மாரி நெறைய புக்ல போட்டிருக்கும். அத பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கப்புறம் ட்வின் சிஸ்டர்ல நீனேன்னு ஒரு சிஸ்டர் வந்து வெளியிலருந்து கூப்பிடுவாங்க. சாயா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வெளியில வந்து சாயா பார்ப்பாங்க. "ஓ! நீ தானா நேனே" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேனே வந்து கேட்பாங்க, "எப்படி நீ என்னைய கண்டுபிடிச்ச? யாராலயுமே எங்க 2 பேர்த்த வந்து கண்டுபிடிக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சாயா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால முடியும். பட் நீ நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு." அப்படின்ற மாரி சாயா சொல்லுவாங்க. எப்படின்ற மாரி அந்த நேனே கேட்பாங்க. அதுக்கு சாயாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, "நேனே வந்து நேனே தான். நோனோ வந்து நோனே தான்." அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேரக்டர்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ, அதனால அத வச்சு சொல்றாங்க. அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேனே சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, சாரி கேட்குறாங்க. எதுக்குன்னா, ஸ்கூல்ல வந்து டீச்சர் கிட்ட கேட்டு ஸ்டோரி சொல்ல சொன்னதுக்கு. அதனால சாரி கேட்குறாங்க. அவங்களோட சிஸ்டரும் தடுத்ததுக்கு நேனே வந்து கேட்காம ஸ்டோரி சொல்ல சொன்னதுக்கு சாரி கேட்குறாங்க. ஏன்னா, அதனால தானே சாயா அக்கா வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு சாரி கேட்க வந்திருப்பாங்க. அதுக்கு சாயாக்கா என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு அதனாலலாம் இதாகல. எனக்கு ரொம்ப தலை வலிச்சது. ஸோ, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தேன்." "ஓ! அப்ப என்னால தானே இந்த ஸ்டோரி சொல்லாங்காட்டி தானே?" "இல்ல, இல்ல எனக்கு ரொம்ப நேரமாவே தலைவலி இருந்தது. ஸோ, அதனால தான். நல்ல வேளை நான் கவலைப்படுறோம் தலைவலி இல்லனாச்சு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு நிலத்த உடைச்சுக்கிட்டு ப்ளூ கலர் மான்ஸ்டர் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம சாயாக்கா வந்து நீனேவ தள்ளி, "இங்க வா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வரும் 2யும். அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர பார்க்க கண்ணு எங்க இருக்குது எதுவுமே தெரில. பட் பார்க்க ரொம்பவே பெருசா, ரொம்பவே பயங்கரமா தான் இருக்குது. ஓகே, அடுத்த எபிசோடு பார்க்கலாம். சாயாக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மான்ஸ்டர. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நம்ம சாயாக்கா வந்து நைட் நேரத்தில யாருக்குமே தெரியாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பகல் நேரத்திலேயே அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அதுவும் ஃப்ரெண்டு முன்னாடியே. ஸோ, இந்த தாட்டி சண்டை போடுவாங்களா என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல வந்து அந்த மான்ஸ்டருக்கும், மனுஷங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன கதைய வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா என்ன ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையான்னு அப்படின்றத பத்தி எதுவுமே முழுசா சொல்லல. ஸோ, அடுத்த எபிசோட்ல சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது என்ன இதோட கன்டினியூஷன் கண்டிப்பா ரெகுலரா வரும். ஓகே ட்ரீமர்ஸ், உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.